ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வந்த ஆஃபீஸர் பிளாக் பெல்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஹீரோ மார்ஷல் ஆர்ட்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டெம்பரரி ஜாயின் பண்றாரு. இவருக்கு அங்க என்ன வேலைனா சிறை தண்டனை கைதிங்க காலில் ஜிபிஎஸ் பெல்ட் பொருத்தி இருக்கும். இவங்க யாருன்னா தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அந்த ஜிபிஎஸ் ட்ராப் மூலமா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல சைல்டு ரேபிஸ்ட் ஆன கைதி 20 ஆண்டு கழிச்சு ரிலீஸ் ஆகுறான். அவனை ஒரு கட்டத்துல ட்ராப் பண்ற சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த ஆஃபீஸர் பிளாக் பெல்ட்டோட கதை. எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபன்னா எடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் அந்த சிறை தண்டனை கைதி ரிலீஸ் ஆனதும் படம் விறுவிறுப்பா போகும். படத்துல வர ஆக்ஷன் பிளாக் எல்லாம் செமையா இருந்தது. குறிப்பா கிளைமேக்ஸ் முன்னாடி வர ஃபைட் சீன் லைவா பாக்குற மாதிரியே இருந்தது. எமோஷனல் சீன்ஸும் சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கும். இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியே வில்லரோலும் ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்தது. குறிப்பா படத்துல ஹீரோயின் இல்ல. ஹீரோயின் இருந்தா படத்தும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். படத்தோட டியூரேஷனும் 1 hour 50 minutes கிட்ட. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம வயலன்ஸும் ஜாஸ்தியா இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் கைஸ்.